வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வில் சாதனை படைத்த நசரேத் பள்ளிகளின் மாணவ மாணவியர்கள். நசரேத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற 19வது பட்டமளிப்பு விழா. ஆவடி காமராசர் நகர் நசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பிரிவு உபச்சார விழா. இனி விரிவான செய்திகளை காணலாம். பொதுத் தேர்வில் சாதனை படைத்த நசரேத் பள்ளிகளின் மாணவ மாணவியர்கள். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரேத் அனெக்ஸ் பள்ளி மாணவி 12ஆம் வகுப்பில் 600க்கு 596 மதிப்பெண்கள் பெற்றது மட்டுமின்றி 4 பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். 580 மதிப்பெண்கள் பெற்று எச் பர்ஷானா பானு 2ஆம் இடமும், 576 மதிப்பெண்கள் பெற்று ஏ சப்னா கோலி மற்றும் ஆர் சம்மன் 3ஆம் இடமும் பெற்றுள்ளனர். ஆர் தர்ஷினி காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கவுண்டன்சி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆகிய 4 பாடங்களில் 100 மதிப்பெண்களையும், ஆர் சம்மன் அக்கவுண்டன்சியில் 100 மதிப்பெண்களையும் பெற்று சாதனை படைத்துள்ளனர். 100% தேர்ச்சி வழங்கிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் சாதனை படைத்த மாணவ செல்வங்களுக்கும் தமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பள்ளியின் முதல்வர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆவடி கன்னடபாளையம் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 200 மாணவ செல்வங்கள் 12ஆம் பொதுத் தேர்வு எழுதினர். தேர்வு எழுதிய அனைத்து மாணவ செல்வங்களும் 12ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்று 100% தேர்ச்சி விகிதத்தினை எம் பள்ளி பெற்றது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவன் எஸ் முகமது வாஜித் 600க்கு 590 மதிப்பெண்களை பெற்று முதல் இடத்தையும், மாணவி சி அபிநயா 600க்கு 586 மதிப்பெண்களை பெற்று 2ஆம் இடத்தையும், மாணவிகள் பிரித்தியங்கா தேவி மற்றும் எம் அமிர்தவர்ஷினி 600க்கு 582 மதிப்பெண்களை பெற்று 3ஆம் இடத்தையும் பெற்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். கணிதத்தில் மாணவி அமிர்தவர்ஷினி, அக்கவுண்டன்சியில் மாணவி சி சௌமியா மற்றும் மாணவர் முகமது வாஜித்தும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிரிவில் மாணவர் எஸ் யோகேஸ்வரன் மற்றும் வி ஜீவரத்னமும், கணினி அறிவியல் பிரிவில் எம் அமிர்தவர்ஷினி, வி கௌசல்யா, டி ரோகிணி, எஸ் சுனில்குமார், கே ரமணன், எம் ஹரிபிரசாத், ஆர் நவீன், ஏஎஸ் அனிதா ஸ்ரீ, எஸ் சுரேந்தர், பி அக்ஷய், டி சிவானந்த் ஆகிய மாணவ செல்வங்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்து எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். எம் பள்ளியின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த எம் பள்ளி முதல்வர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஆவடி காமராசர் நகர் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 2024-25 நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பு தேர்வில் 529 மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். அதில் 600க்கு 591 பெற்று டாவினிலியா டபிள்யூ கார்த்தஸ் முதலிடத்தையும், 600க்கு 587 மதிப்பெண்களை பெற்று எஸ் ருத்ரன் 2ஆம் இடத்தையும், 600க்கு 585 மதிப்பெண்கள் பெற்று எம் தர்ஷினி ஸ்ரீ 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். அறிவியல் பாடப்பிரிவில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவியர்களான டாவினிலியா டபிள்யூ கார்த்தஸ் 591 மதிப்பெண்களையும், அம்மன் குமார் டி 584 மதிப்பெண்களையும், தர்ஷினி ஆர் 583 மதிப்பெண்களையும் பெற்றுள்ளனர். வணிகவியல் பாடப்பிரிவில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவியர்களான எஸ் ருத்ரன் 587 மதிப்பெண்களையும், எம் தர்ஷினி ஸ்ரீ 585 மதிப்பெண்களையும், எம் இனியா மற்றும் எம் இனிதா 582 மதிப்பெண்களையும் பெற்றுள்ளனர். 48 மாணவ மாணவியர்கள் மேத்தமேட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அக்கவுண்டன்சி, காமர்ஸ் மற்றும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்று சாதனை படைத்துள்ளனர். தி நாசரேத் அகாடமி பள்ளியில் 2024-25 கல்வியாண்டில் 10ஆம் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவ மாணவியர்களின் தேர்வு முடிவுகள் கடந்த 13/5/2025 அன்று வெளியானது. தேர்வு எழுதிய மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்று கடந்த வருடத்தினை போன்றே 100% பெற்றது எம் பள்ளியின் பெருமைக்கு மேலும் மெருகூட்டியது. அறிவியல் பிரிவைச் சேர்ந்த அபிநயா 600க்கு 467 மதிப்பெண்கள் பெற்று முதல் இடத்தையும், செந்தூர் செல்வன் 600க்கு 436 மதிப்பெண்களை பெற்று 2ஆம் இடத்தையும், ஸ்ரீராம் குமார் 600க்கு 430 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் பெற்றனர். வணிகவியல் பிரிவில் நிதிஷ் 600க்கு 426 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தையும், கனிமொழி 600க்கு 404 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், 10ஆம் வகுப்பை சேர்ந்த ஜஷ்வா ரூபஸ் 500க்கு 489 மதிப்பெண்களை பெற்று முதலிடத்தையும், தருண் சீனிவாசன் 500க்கு
488 மதிப்பெண்கள் பெற்று 2வது இடத்தையும், பென் கிறிஸ்டோபர் 500க்கு 475 மதிப்பெண்களை பெற்று 3வது இடத்தையும் பெற்றனர். கணிதத்தில் தருண் சீனிவாசன் மற்றும் சஞ்சித் 100க்கு 100 மதிப்பெண்களையும், சமூக அறிவியல் பாடத்தில் கீர்த்தனா 100க்கு 100 மதிப்பெண்களையும், ஜஷ்வா, தருண் சீனிவாசன், பிளான்சி, பவ்யஸ்ரீ, சிவலட்சுமி, ஜஸ்வந்த், ராகுல், மணிகண்டன் போன்றோர் கணிப்பொறி பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்களையும் பெற்று எம் பள்ளிக்கு மணிமகுடமாக விளங்குகின்றனர். தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும், மாணவ செல்வங்களை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் மற்றும் பள்ளியின் நிர்வாகம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டது. நசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற 19வது பட்டமளிப்பு விழா கடந்த 10/5/2025 அன்று மாலை 5:30 மணியளவில் நசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் 2020-23 கல்வியாண்டை நிறைவு செய்த மாணவர்களுக்கு 19வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இப்பட்டமளிப்பு விழா கல்லூரியின் செயலாளர் திரு A.N. என்ட்ரிமாரிஸ் அவர்களின் தலைமையிலும், கல்லூரியின் முதல்வர் டாக்டர் மேரி ஏஞ்சலின் அவர்களின் தலைமையிலும், துணை முதல்வர் டாக்டர் மனோரஞ்சிதம் அவர்களின் தலைமையிலும் நடைபெற்றது. மாணவர்களுக்கு பட்டமளிக்க சிறப்பு விருந்தினராக மெட்ராஸ் பல்கலைக்கழக பேராசிரியர் திரு ஏழுமலை அவர்கள் வருகை புரிந்திருந்தார். சிறப்பு விருந்தினர் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக தனது உரையை ஆற்றினார். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாணவர்களும் மன நிறைவுடனும் மகிழ்ச்சியுடனும் பட்டங்களை பெற்றுக் கொண்டனர். இறுதியாக கல்லூரியின் முதல்வர் டாக்டர் மேரி ஏஞ்சலின் அவர்கள் மாணவர்களுக்கு உறுதிமொழி பூண்டு பட்டமளிப்பு விழாவை மன நிறைவுடன் நிறைவு செய்தார். ஆவடி காமராசர் நகர் நசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற பிரிவு உபச்சார விழா. ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்கள் தலைமையில் 30/4/2025 அன்று ஆசிரியர்களுக்கான பிரிவு உபச்சார விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. 30 ஆண்டுகள் தன்னுடைய மகத்தான ஆசிரிய பணியை ஆற்றியுள்ள திருமதி வசந்தி மற்றும் திருமதி மிரியம் மெர்லின் அவர்களின் தன்னலமற்ற சேவையை பாராட்டி பிரிவு உபச்சார விழா நடைபெற்றது. இவர்களது தன்னலமற்ற பணியினை பாராட்டி பள்ளி நிர்வாகம் தங்க மோதிரம், பட்டாடை, பழக்கூடை ஆகியவற்றை பரிசளித்து கௌரவித்தது. இனிய நினைவுகளுடன் தங்களுடைய பணியை நிறைவு செய்த ஆசிரியர்களை பள்ளியின் முதல்வரும் அனைத்து ஆசிரியர்களும் மனதார வாழ்த்தி வழியனுப்பினர். இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷர்லி அலெக்ஸ். நன்றி, வணக்கம்.